ஹாய் ஆயா, இன்னைக்கு என்ன ரெசிபி? இன்னைக்கு முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ண போறோம். ஓகே. அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது பெருங்காயம், காஞ்ச மிளகாய் தேவையானது. ஆனால் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கணும். ஓகே, ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்கணுமா? ஆமாம், ஓகே. பாதி பாதி இது பாதி. அதே மாதிரி இட்லி பொடிக்கு வந்து முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் வறுத்து வச்சுருக்கோம். ஓகே. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அவங்கவுங்க தேவையான உப்பு போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இட்லி பொடி தயார் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே, பறிச்சுட்டு காமிக்கிறீங்களா? பூண்டுலாம் போட வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம். ஓகே. உடனே இது வந்து உடம்புக்கு வந்து நல்லது. கறிவேப்பிலை நல்லது. முருங்கைக்கீரை வந்து ரொம்ப தலைமுடிக்கெல்லாம் நல்லது. ஜீரண சக்தியாக இரும்பு சக்தி உள்ளது. அதே மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதுனால நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதனால இந்த பொடியை நம்ம தயார் பண்றோம். சாப்பிட்டு பாருங்க. ஓகே.